ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதே இல்லையா? ப்ரோ, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். முன்னாடிலாம் ஒரு இமெயில் டைப் பண்றதுக்கு ரொம்ப 5 நிமிஷம் ஆகுமா? யோசிப்போம். உட்காந்து ஒரு சென்டென்ஸ் கரெக்ட்டா இருக்கா? இல்ல டோன் கரெக்ட்டா இருக்கான்ட்டு. ஆனா இப்பலாம் ஏஐ கிட்ட குடுத்தா உடனே வந்துருது. அசைன்மென்ட்டாவும் சரி, இல்ல சில பெர்சன் கூட சாட் பண்றதே கம்யூனிகேஷனுக்கு கிராமர் கரெக்ட்டா இருக்குன்னு சாட் ஜிபிட்டில தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது கன்வீனியன்ட் தான். ஆனா இது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. நார்மலாவே ஹியூமனோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ தான் இந்த மசிலே குரோத் ஆகும். ஆனா இப்ப ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த குரோத்திங் இருக்கா? கால்குலேட்டர் வந்ததுக்கப்புறம் மென்டலி மேத்ஸ கால்குலேட் பண்றது ரெட்யூஸ் ஆயிடுச்சு. அதே மாரி இப்போ ஏஐ வந்ததுனால நம்மளோட திங்கிங் ஸ்கில் வந்து கம்மியாகுதா? இத நான் மட்டும் தான் யோசிக்கிறேனா? இல்ல நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணுமே, ஏஐ வந்து ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுக்கு நமக்கு அந்த திங்கிங் வேணும். அந்த திங்கிங் கம்மியாகுதா? உங்களுக்கு இதோட தாட்ஸ் என்ன? அத பத்தி உங்க கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி ஏஐ கன்டென்ட்ஸ் வேணா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.